புகார் அளிக்க வந்த பெண்ணிடம் வாட்ஸ்அப்பில் ஆபாசமாக பேசிய தலைமை காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள சம்பவம் இணையத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. தூத்துக்குடி அருகே உள்ள தட்டப்பாறையை சேர்ந்தவர் அக்னிமுத்து. இவர் திருச்செந்தூர் அருகே உள்ள ஆறுமுகநேரி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வருகிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆறுமுகநேரி அருகே உள்ள காயல்பட்டினம் பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் குடும்ப பிரச்சனை காரணமாக புகார் அளிப்பதற்காக ஆறுமுகநேரி காவல் நிலையத்திற்கு வந்துள்ளார். அப்போது அங்கிருந்த தலைமை காவலர் அக்னிமுத்து அந்த பெண்ணின் புகாரை பெற்றுக் கொண்டுள்ளார். அதன் பிறகு புகார் மனுவில் இருந்த அந்த பெண்ணின் அலைபேசி எண்ணிற்கு தலைமை காவலர் அக்னிமுத்து வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்போது அந்த பெண்ணிடம் அவர் மிகவும் ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் தலைமை காவலர் அக்னிமுத்து ஆபாசமாக பேசிய ஆடியோ பதிவுகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் வைரலாகி பரவி பரபரப்பையும் ஏற்படுத்தியது. ஆடியோ வைரலானதை தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தியதன் அடிப்படையில் ஒழுங்கீனமாக செயல்பட்ட ஆறுமுகநேரி தலைமை காவலர் அக்னிமுத்துவை சஸ்பெண்ட் செய்து எஸ்பி அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடந்த மாதம் இதே ஆறுமுகநேரி காவல் நிலையத்தில் பெண் காவலர் ஒருவருக்கு ஆபாசமாக மெசேஜ் அனுப்பிய புகாரில் காவல் ஆய்வாளர் திலீபன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் ஆறுவதற்குள் தற்போது புகார் அளிக்க வந்த பெண்ணிடம் தலைமை காவலர் ஆபாசமாக பேசி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது.